உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா, வார்டு 194. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வணங்கி தன்னுடைய நகைச்சுவை நிறைந்த பேச்சால் அனைவரையும் சிந்திக்கவும் வைத்து சிரிக்கவும் வைத்து தன் பால் ஈர்க்கின்ற திறன் பெற்றவர் இவர். இனி ஒரு அனிதாவும் ஜெகதீசனும் இந்த மண்ணில் கனவுகளோடு புதைந்துவிடக் கூடாது என்பதற்காக நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர் இவர். சனாதனத்தை உறுதியோடு எதிர்த்து நின்றவர். தமிழ்நாட்டு தாய்மார்களின் செல்ல பிள்ளை. கழக உடன்பிறப்புகளுக்கோ இவர் சின்னவர். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்புக்கினிய அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டிற்கும் உரிய தென்சென்னை மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை வணங்கி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களை வணங்கி வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய தெற்கு வட்டார இணை ஆணையர் அமித் IAS அவர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று நீ தலை வைத்த தண்டவாளத்தில் தான் இன்று வரை திராவிட ரயில் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியவர். நிரம்பிய அழகும் நிரந்தர இளமையும் நிகரில்லாத பேச்சு திறமையும் கொண்டிருக்கும் தென்சென்னை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக 2,26,016 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்று நமக்கான அந்த குரல் இங்கே ஒலிக்க இருக்கின்றது நாடாளுமன்றத்திலே. அத்தகைய பெருமைக்குரிய சகோதரி, அன்பிற்குரிய சகோதரி, மாண்புமிகு தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு 194வது வட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, எதை கொடுக்கின்றோமோ அதையே பெறுகின்றோம், எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, மகளிர் உரிமை தொகை, மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, கலைஞர் காலை சிற்றுண்டி உணவு திட்டம், இப்படி மக்களுக்கான மிக சிறப்பான திட்டங்களை அறிவித்து மக்களுடைய மனங்களில் மகிழ்ச்சி என்ற விதையை விதைத்து அதையே இன்று அறுவடை செய்திருக்கின்றார். 40 நமதே. அதுபோன்ற என்னுடைய 194வது வட்டத்திலும் பல வருடங்களாக போடப்படாத சாலைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல காலமாக மக்கள் எதிர்பார்த்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அடிக்கடி தங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மழைநீர் கால்வாய் பணிகள் விரைவில் நடைபெற இருக்கின்றது. அவற்றுக்காக நிதியை ஒதுக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.